நடத்தல. அந்த சேனல் கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்துமே பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கேரளாவுக்கு மட்டுமே. சரி வாங்க நம்ம இன்னைக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா 379ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். சப்போர்ட்டுக்கு யாருக்காச்சும் ஏபியில் 30 வந்துச்சுன்னா 309ன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது வாய்ஸில் தான் சொல்லியிருந்தேன். நான் கொடுத்த நம்பர் 379 தான். இது வாய்ஸில் மட்டும் சொல்லியிருந்தேன் 309ன்னு. அந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 035ன்னு ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். இந்த நம்பரை நம்ம வச்சு செய்கிறான் 035 மட்டும். சரி வாங்க நம்ம ஒரு நம்பர் ஒன்று பார்ப்போம் ஃபாலோயிங்கில். அது எப்போ இருக்குன்னு பார்த்து நீங்கள் தான் கமெண்ட்ஸ்க்கு ஒரு கமெண்ட் பண்ணணும். இந்த ஒவ்வொரு மாதத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏபோர்டு 0 வந்துகிட்டே இருக்கும். ஒரே விஷயம் மட்டும்தான், போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபோர்டு 0ன்னு அடிச்சிருப்பான். ஃபஸ்ட்டு ஏபோர்டு 0 முதல் நாள் வைக்கும்போது மட்டும்தான் அந்த கேம் விளாட்றான். மறுபடியும் ஒரு ஏபோர்டு 0 இது போன வருஷம் அடித்தது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன மாதத்துக்கு முந்தின மாதம் ஒரு ஏபோர்டு 0 அடிச்சிருக்கான். நம்ம பேட்டர்ன் இதுக்காண்டி தான் எடுக்க போகிறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஏபோர்டு 0 அடிக்கும்போது கரெக்டாக 095ன்னு ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். அதே மாதிரி இந்த ஏபோர்டு 0க்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 095 அடிச்சிருக்கான். இது எல்லாமே காமன் வந்து ஏபோர்டு 0 முதல் நாள் அடிக்கும்போது. இந்த ஏபோர்டு 0க்கு ஒரு 95, 095, இந்த ஏபோர்டு 0க்கு ஒரு 095. அப்போ இந்த இடத்துல போன மாதத்துக்கு முந்தின மாதம் அக்டோபர் மாதம் ஒரு ஏபோர்டு 0 அடிச்சிருக்கான். அதுக்கு ஏபியில் என்ன நம்பர் அடிச்சிருக்கான்னு சொல்லி பார்ப்போங்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் மாட்டினுச்சு. ஒரு 099 நம்பர் அடிச்சிருக்கான். அப்போ இந்த மாதம் ஒரு ஏபோர்டில் 0, அதான் நேற்று வச்சிருக்கான் 1ஆம் தேதி. இப்போ அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். கரெக்டாக இந்த ஏபோர்டு 0க்கு கரெக்டாக 18ஆம் தேதி 095 வச்சுருக்கான். இப்போ அதே மாதிரி இந்த ஏபோர்டு 0க்கு 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஏபோர்டு 095ன்னு அடிச்சிருக்கான். ஏபோர்டு 0 வச்சு 095ன்னு 8ஆம் தேதி அடிச்சிருக்கான். இங்கே எப்படி 18ஆம் தேதி அடித்தானோ இப்போ அதே மாதிரி 8ஆம் தேதி அடிச்சிருக்கான். இப்போ அதே மாதிரி பார்க்க வந்தோம்னா இந்த அக்டோபர் மாதத்தில் ஏபோர்டு 0க்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி இந்த நம்பர் அடிச்சிருக்கான். அப்போனா நம்ம 17ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் 2 நாள் மட்டும் இந்த 099 ஃபாலோ பண்ணுவோம். 2 நாள் மட்டும் 099 ஃபாலோ பண்ணுவோம். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுனால் 17ஆம் தேதி 7ஆம் தேதி மட்டும் இந்த 2 டேட்டு மட்டும் இந்த நம்பரை ப்ளே பண்ணுவோம். சப்போஸ் நானே மறந்துட்டாலும் நீங்கள் ஞாபகப்படுத்துக்கோங்க. வாங்க நம்ம இன்னைக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். எனக்கு இந்த நம்பர் இன்றைக்கி வர மாதிரி தான் இருக்குது. அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஏபோர்டு மறுபடியும் ரிப்பீட்டு 0 வர மாதிரி தான் இருக்குது. சப்போஸ் வந்துச்சுன்னா 099 மறுபடியும் எனக்கு ரிப்பீட் வர மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு 099 ஒரு 089 அடிச்சிருக்கான். இங்கே ஒரு 099 ஒரு 089. இப்போ போன மாதம் ஒரு 089 அடிச்சிருக்கான். அப்போ ஒரு 099 கூட வரலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் தான் அடிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு இன்னைக்கு. ஏன்னா ஒரு 035க்கு ஒரு 020, மறுபடியும் ஒரு 035க்கு ஒரு 585. இப்போ மறுபடியும் நேற்று 035. எனக்கு என்னமோ இன்றைக்கி டபுள்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. டபுள்ஸ்னு வந்தால் நம்ம எடுத்த நம்பர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 099 நம்பர் எடுத்திருக்கோம். நான் இந்த நம்பரே வச்சு இன்றைக்கி லாக் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் ஏபோர்டு 0 வச்சுட்டானா கண்டிப்பாக ரிப்பீட்டில் ஒரு 0 வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே ஒரு ஏபோர்டு 0 வச்சுட்டான், 0 எல்லாமே ஏபோர்டு 0 பாருங்கள். ஏபோர்டு 0ன்னு வைக்கும்போது தொடர்ச்சியாக அந்த மாதத்தில் ஒரு 0 வச்சுக்கிட்டே இருக்கிறான். இங்கே ஒரு 0. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏபோர்டு 0 அடிச்சிருப்பான். போன மாதத்துக்கு முந்தின மாதம் ஏபோர்டு 0, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏபோர்டு 0, மறுபடியும் ஒரு ஏபோர்டு 0, மறுபடியும் ஒரு ஏபோர்டு 0, மறுபடியும் ஒரு ஏபோர்டு 0. ரிப்பீட் எனக்கு ஏபோர்டு 0 தான் வர மாதிரி இருக்குது. அதனால் ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக ஆக்சுவலாக 17ஆம் தேதி 27ஆம் தேதி சொன்னேன். ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக 099 ஒரு நம்பர் ட்ரை பண்ணலாம். அடித்த நம்பரே அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால் சொல்ல வரேன். கரெக்டான பேட்டர்னாக இருக்குது. 099 சப்போஸ் ஒரு வேளை எதுவும் கோளாறு பண்ணானால் ஒரு நம்பர் இறக்கி விளையாண்டானா பிசியில் ஒரு 08 வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி 08, ஏபி 08, அப்போ பிசியில் 08 வரணும். ஒரு நம்பர் ஏற்றி விளாண்டானா பிசியில் 08 வச்சு லாக் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க. நம்ம ஃபாலோ நம்பரில் 099 ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இன்னைக்கான நம்பரு டபுள்ஸ் வர்றதுனால 099 வச்சு லாக் பண்ணுறேன்.
சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பர் பிசியில் 08ன்னு ஒரு நம்பர் தரேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி டியர் 1 மணி ஷோக்கு இன்றைக்கி ஒரு பேட்டர்ன் பார்த்தா நல்லா இருக்குது. ஆல்ரெடி நம்ம அதில் வின்னிங்கும் கொடுத்துருக்கோம் டியரில். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டியரில் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன். ரொம்ப வெக்ஸ் ஆகிடுச்சு அப்படியே எனக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்து ரூட் நல்லா இருந்துச்சு. 050ன்னு ஒரு நம்பர் கொடுத்தேன். பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வேறு நம்பர் அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, 555ன்னு நம்பர் அடிச்சிட்டோம். வேறு நம்பர் அடிச்சிருந்தாலும் நான் யோசனை பண்ணியிருக்க மாட்டேன். கரெக்டாக அந்த 3 நம்பருக்கு பவர் பண்ணி இந்த 0-5 இந்த 0-5 கரெக்டாக 555ன்னு அடித்து ஆட்டத்தை முடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி பேட்டர்னுக்கு தான் நான் 1 மணி டியருக்கு இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரி வாங்க, நமக்கு கேரளா கெஸ்ஸிங்னு இந்த மாதிரி கெஸ்ஸிங் ஒன்று லாக் பண்ணியிருக்கோம். 099 பிசியில் 08. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.